தீர்க்க x மைனஸ் 5 பெருக்கல் x மைனஸ் 7 பெருக்கல் x பிளஸ் 6 பெருக்கல் x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 504. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மட்டும்தான் வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது இருபடி சமன்பாடுக்கு மட்டும்தான் வந்து என்னது ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு இருக்குது கண்டுபிடிக்கிறது, அதாவது அதனுடைய தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு. முப்படி சமன்பாட்டுக்கும் கிடையாது. இது வந்து என்னது 4 படி சமன்பாட்டுக்கும் நமக்கு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு இதனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சில கணக்குகள் இருக்கு, அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கெழுக்களை தான் வந்து என்னது நோட்டமிட போறோம். இங்க வந்து என்னது இதுல எந்த ஜோடியை வந்து நம்ம கூட்டும் போது அந்த ஜோடியோட அடுத்த ஜோடி வந்து என்னது சமமா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து -5 பிளஸ் 4 கூட்டுறேன் நான், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -1 கிடைச்சிருக்குது. அதே போல -7 பிளஸ் 6 கூட்டுறேன் நான், அதுவும் -1 தான் கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து அந்த ஜோடிகளை தான் வந்து இணைக்க போறோம். இதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறத கவனிங்க நல்லா. சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஜோடிகளை வந்து சேர்த்து எழுத போறோம். ஸோ x மைனஸ் 5 பெருக்கல் பெருக்கல் x பிளஸ் 4. ஓகே, அதுக்கப்புறம் இங்க x மைனஸ் 7 பெருக்கல் x பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 504. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னன்னா இது ரெண்டையும் இப்போ நம்ம வந்து பெருக்க போறோம், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து என்னது சில காரணிகள் மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதனுடைய கூடுதல் வந்து என்னது இங்க -5 இங்க 4 அப்படிங்கும்போது -1, ஸோ மைனஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிறது, -5 பிளஸ் 4 ரெண்டையும் பெருக்கும்போது என்னது -20 கிடைக்கும். ஸோ இது வந்து -20. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, -7 பிளஸ் 6 அப்படிங்கிறது -x. அதுக்கப்புறம் -7 பெருக்கல் 6 அப்படிங்கிறது 6 42. ஸோ -42 இஸ் ஈக்குவல் டு 504. ஓகே, ஸோ எதுக்காக வந்து இந்த இது வந்து சமமா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு சமமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த டேர்முக்கு பதிலாக வந்து y அப்படின்னு பிரதியிட போறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் என பிரதியிட, அதாவது சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து இது y மைனஸ் 20 ஓகே பெருக்கல் y மைனஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 504. இப்போ இது என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு இருபடி சமன்பாடா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து இருபடி சமன்பாடை வந்து நமக்கு தீர்க்கிறதுக்கு மெத்தட் தெரியும். ஸோ அதுபடி இதை வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா இதை வந்து பெருக்கலாம், இதை பெருக்கும் என்னது நமக்கு ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு நினைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னா 42 52 62. ஸோ -62 ஒய். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பெருக்கணும்னு என்ன கிடைக்கும், மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 42 ரெண்டால பெருக்கும் போது 84. ஓகே, ஸோ இங்க 20 இருக்கிறதுனால இது 840. ஓகே, இந்த 504 வந்து இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ -504 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ வந்து என்னன்னா இந்த இருபடி சமன்பாடை வந்து நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஸோ நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 62 ஒய். ஓகே, ஸோ 840 வந்து என்னது 504 போச்சு அப்படின்னு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு பிளஸ் 336 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன வேலை அப்படின்னா வந்துட்டு இந்த 336 வந்து என்னது ரெண்டு நம்பரா பிரிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்து அந்த நம்பருடைய கூட்டல் பலன் வந்து என்னது நமக்கு -62 இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் என்னன்னா வந்துட்டு 56 பெருக்கல் 6 வந்து என்னது 336. அது ரெண்டையும் கூட்டம் -62 வரும்போது அப்படி வரணும் அப்படின்னா -56, இது -6. ஸோ இதுல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு y மைனஸ் 56 பெருக்கல் y மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா என்னது சொல்யூஷன் y இஸ் ஈக்குவல் டு 56 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் தான் என்னது ஒய்.
ஸோ அப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 56. ஓகே, அப்போ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 56 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு மைனஸ் 56 வந்து என்னது ரெண்டு நம்பரா பிரிக்கணும். ஓகே, அதனுடைய கூட்டல் பலன் வந்து என்னது நமக்கு மைனஸ் ஒன்னா வரணும், பெருக்கல் பலன் வந்து என்னது மைனஸ் 56 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 7 8 56 நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து என்னது பெருக்குனா மைனஸ் 56 வரணும், கூட்டினா வந்து என்னது மைனஸ் 1 வரணும். அப்போ வந்து 7 பிளஸ் 8 வந்து மைனஸ். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் 1 கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் 56 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா இது எக்ஸ் பிளஸ் 7 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு தீர்வு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. ரெண்டு நம்பர் பெருக்குனா நமக்கு 0 கிடைக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் தான் வந்து 0, ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக 0 இருக்கும். ஸோ இது 0 அல்லது இது 0. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நமக்கு இருபடி சமன்பாடு நம்ம வந்து தீர்க்கல, நம்ம வந்து 4 படி சமன்பாடு தீர்க்கிறோம். அதனால சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 அப்புறம் பிளஸ் 8. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். இப்போ வந்து என்னன்னா வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ண போறோம். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்துட்டு மைனஸ் 6 வந்து என்னது ரெண்டு நம்பரை பிரிக்கணும். அதனுடைய பெருக்கல் பலன் வந்து மைனஸ் 6, அதனுடைய கூட்டல் வந்து என்னது மைனஸ் 1. நமக்கு தெரியும் 23 6ன்னு தெரியும். ஸோ 2 3. ஓகே, கூட்டினா மைனஸ் 1 வரணும் அப்படிங்கும்போது என்னது இதுதான் வந்து என்னது மைனஸ் 3 இருக்கணும், இது வந்து என்னது பிளஸ் 2 இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது தீர்வு என்ன கிடைக்கும், இது எக்ஸ் பிளஸ் 2 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3. ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து தீர்வுகள் எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் எதுக்குரிய தீர்வுகள் அப்படின்னா நமக்கு கேட்டிருக்கிற இந்த கணக்கிற்கான தீர்வுகள். ஓகே, ஸோ தீர்வுகள் என்னென்னதுங்க மைனஸ் 2 பிளஸ் 3 மைனஸ் 7 பிளஸ் 8. ஸோ மைனஸ் 2 பிளஸ் 3 மைனஸ் 7 பிளஸ் 8. ஸோ இதை தான் வந்து என்னது நம்ம கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இதை நாம கண்டுபிடிச்சாச்சு.